சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளை தாவேக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணி தனியார் மயமாவதை கண்டித்து ரிப்பன் மாளிகை வளாகம் வெளியே தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் சார்பில் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி தலைமையிலான குழுவினர் தாவேக தலைவர் விஜயை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி அனைத்து உதவிகளும் செய்து தர தயாராக இருப்பதாக விஜய் கூறியதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், மற்ற கட்சியினர் வருவது போல் அவரும் ஆதரவு தெரிவிக்கிறோன்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவர் வருவதன் மூலமாக அங்கே போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்களே நேரடியாக எப்போ எங்கள் இடத்துக்கு பார்க்குறன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் நேரடியாக பார்க்குறோன்ற அடிப்படையில் அங்கே பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்கள் நேரடியாக அவர் இங்கே சந்திச்சிருக்கோம். நாங்கள் நேரடியாக பார்க்குறோன்ற அடிப்படையில் அங்கே பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்கள் நேரடியாக அவர் இங்கே சந்திச்சிருக்கோம். இங்கே இன்றைக்கி அவர் உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து இருப்போம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும், உங்களோட எல்லா விதங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை தூய்மை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்கள் பலமாக இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க.